பாப்கார்னுக்கு வரியா? பழைய காரை விற்றால் 18% ஜிஎஸ்டியா? பிரச்சனை எங்கே? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் இம்மாதம் 21ஆம் தேதி 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழக வணிக வரித்துறை செயலாளர் பிரஜேந்திர நவநீத், வணிக வரித்துறை ஆணையர் ஜெகநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பலமான சர்ச்சைகள், கிண்டல் கேலிகள் போய்கொண்டிருக்கின்றன. நிர்மலா சீதாராமன் மதர் ஆஃப் டாக்ஸஸ் என்று பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறார். 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் குறித்து அலசுவதற்காக பொருளாதார நிபுணர் ஸ்ரீராம் சேஷாத்ரி காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார். வணக்கம் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். வணக்கம் கோலகலா ஸ்ரீனிவாஸ் சார். சார், 55வது ஜிஎஸ்டி கூட்டம், அது சம்பந்தமா நிறைய தகவல்கள் முன்பின்னாக, கிண்டல் கேலியாக, கான்ட்ரவர்சியா நிறைய போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 55th ஜிஎஸ்டி கூட்டத்துல எடுக்கப்பட்ட முடிவுகள் என்னென்ன, அது வந்து பேசிக் டீடைல்ஸ் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம உள்ள போகலாம். ஓகே சார். இந்த 55வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட சில முக்கியமான முடிவுகள்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த ஜீன் தெரப்பி, இந்த மாதிரியான விஷயங்களோ இல்ல நம்மளுடைய உயிர் காக்கும் மருந்துகள், பல மருந்துகளுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அது சுத்தமாவே வந்து வரியை எடுத்து விட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த விலையை குறைப்பதற்கு உண்டான முடிவுக்காக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பெப்பர், அதாவது விவசாயிகளிலிருந்து இடமிருந்து வாங்கக்கூடிய மிளகு, இதனுடைய வரியை வந்து நீக்கியிருக்காங்க. இந்த ஸ்மால் பேமெண்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் நடந்த இதுல வந்து என்ன பண்ணாங்க, 2000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை, இந்த அக்ரிகேட்டர்ஸ் மூலமாக செய்யப்படக்கூடிய பண பரிவர்த்தனைக்கு இந்த அக்ரிகேட்டர்ஸ் யூபிஐயோ இல்லைனா வந்து மற்றபடி விசாவோ மாஸ்டர் கார்டோ இவர்கள்லாம் வந்து மர்ச்சன்ட்டுக்கு வந்து ஒரு வரி, ஒரு இது பண்ணுவாங்க, சேவை வரி, சேவை இது ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க 0.5 முதல் 2%. அதற்கு ஜிஎஸ்டி உண்டு என்று சொல்லப்பட்டது. அதை இப்ப வந்து விலக்கி இருக்காங்க. 2000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடியதுக்கு அதுக்கு கொடுக்கிற இந்த சேவை ஃபீஸுக்கு உண்டான ஜிஎஸ்டி கிடையாதுன்னு. ஸோ அதனால ஸ்மால் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மர்ச்சன்ட்டுக்கு வரக்கூடிய, சிறு குறு தொழில்களுக்கு வரக்கூடிய வியாபாரங்கள் இதனால அவதிப்படாம இருக்கு. இதுல ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக பேசப்படக்கூடிய இரு முடிவுகள், அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக இந்த கடந்த ஒரு வாரத்துல வந்து நம்ம மீம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஒண்ணு, பாப்கார்னுக்கு உண்டான வரி, அதனுடைய சீரமைப்பு, அதன் ரேஷனலைசேஷன் நான் சொல்றேன், சீரமைப்புன்ட்டு. ஏன்னா இது வந்து உப்பு சேர்த்தா ஒரு வரி, ஸ்வீட் சேர்த்தா ஒரு வரி, அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து யூஸ்டு கார், அதாவது பயன்படுத்தப்பட்ட காரை வந்து செகண்ட் ஹேண்ட் சேல் விற்கும் போது அதற்கு உண்டான வரி. சோ இது ரெண்டு தான் பெரிய கான்ட்ரவர்ஷியலா வந்திருக்கு. 12% முதல் 28% இருந்த வரியை ரேஷனலைஸ் பண்ணி யூஸ்டு கார், அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சேர்ந்து அனைத்திற்கும் 18% வரி. அதுல சில கண்டிஷன்ஸோட இருக்கு. அதை பற்றி நாம் பிற்பாடு கொஞ்சம் விலாவாரியா, இது வந்து ரெண்டு கான்ட்ரவர்சியா இருக்கிறதா கொஞ்சம் விலாவாரியா பார்க்கணும். இதுதான் 55வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட பிரதான முடிவுகள் அப்படி என்று பார்க்க போனால் நடந்தது. சார், முன்னால எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு, ஒரு தடவை ப. சிதம்பரம் அவர் பட்ஜெட்டை சப்மிட் பண்ணார். அப்ப நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார் அவர் பட்ஜெட்ல. அப்ப தினமலர் நாளேடு தலைப்பு செய்தியா ஒண்ணு போட்டாங்க. கடைசியில் தமிழ்நாடு முழுக்க அதுதான் பேசுபொருள் ஆயிட்டு. அது என்ன பண்ணாங்கன்னா, நாய் பிஸ்கட்டுக்கு வரி குறைப்புன்னு போட்டாங்க. பட் அது வந்து கடைசியில லோக்சபால ஒரு டாக்கா வந்தது. அப்ப அதுக்கு பதில் சொன்ன சிதம்பரம் வந்து, எங்களுடைய அரசு ரொம்ப பெருந்தன்மையான கருணை உள்ளம் கொண்ட அரசு, நாய் பிஸ்கட்க்கு வரியை குறைக்கக்கூடிய அளவுக்கு அதுலயும் நாங்க ஒரு கன்சர்னோட இருக்கோம், அந்த மாதிரியானது எங்கள் அரசுன்னு சொல்லி அவர் ஒண்ணு சொன்னார். இப்போ அது போல இப்ப நிர்மலா சீதாராமன் வந்து
பாப்கார்னுக்கு வரி 18% போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சார், பாப்கார்னுக்கு அது என்ன சார், உப்புன்னா ஒண்ணு, வெள்ளம் சேர்த்தா இன்னொன்னு, ஏன் சார் இத்தனை கேட்டகரி? ஏன் ஒரு பாப்கார்ன வரியே இல்லாதபடிக்கு ஒரு காமன் மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய, குறிப்பா அதுக்கும் அது வீட்லயோ மத்ததுலயோ பண்றது இல்ல, இந்த தியேட்டருக்கு போனா மட்டுமே அதை சாப்பிடுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. ஆமா, அது ஒரு தியேட்டர் ஓரியன்டட் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. என்னத்தையும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போறாங்க. இதுக்குள்ள ஜிஎஸ்டி விதிக்காமலே இருக்க முடியாதா? இதுல எல்லாம் ஏன் கை வைக்கிறாங்க? என்ன சார், முதல்ல இந்த எனக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய என்னன்னா, உப்பு சேர்த்தா ஒண்ணு, வெள்ளம் சேர்த்தா ஒண்ணுன்னு இருக்குல்ல, முதல்ல அந்த கேட்டகரி என்ன, அது எதற்காக? இதுக்கு வரி விதிக்காமலே ஜீரோவா விட்டால்தான் என்ன தப்பு? இது ஏன் முடியாது? இதை சொல்லுங்க சார். ரொம்ப சிம்பிளான விஷயம். பாப்கார்னை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, இந்தியாவில் பாப்கார்னுடைய இண்டஸ்ட்ரியினுடைய சைஸ் சொன்னா ஏன் இது நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் உண்டான பதிலையும் சேர்த்து தெரியும். 2500 முதல் 3000 கோடி ரூபாய் தான் இதனுடைய டோட்டலா நடக்கு. நான் ஆர்கனைஸ் செக்டர்ல சொல்றேன். நம்ம தெரு ஓரத்துல சில சின்ன சின்ன கடைகள்ல பாப்கார்னை பண்ணி அப்படியே ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு விற்பாங்க. அதை பத்தி இல்ல. இது முக்கியமா பாத்தீங்கன்னா மால்கள்லயும் சினிமா தியேட்டர்களையும் விற்கக்கூடிய பாப்கார்னுடைய இண்டஸ்ட்ரி அகில இந்தியாவும் சேர்த்தா 2500 கோடி ரூபாய். ரொம்ப ரொம்ப விலாவாரியா பட்டணும் 3000 கோடி ரூபாய். இதுல நீங்க 10%, 18% வரி போடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானமே 600 கோடி கூட தாண்டாது, மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா. இதை ஒரு அரசாங்கம் இதை ஒரு கன்ஃபியூஷனே இல்லாம வச்சிருக்கலாம். இது ஏன் இங்க கன்ஃபியூஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல நீங்க வரி விதிப்பு சட்டத்தினுடைய ஒரு தன்மையை நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இந்த ஸ்வீட் அண்ட் ஃபுட் எதுவா இருந்தாலும், சர்க்கரையோ வெல்லமோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்வீட்னர், நேச்சுரலோ இல்லைன்னா ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னரோ சேர்க்கக்கூடிய எந்த ஒரு பண்டத்திற்குமே உலகளாவிய அளவுல வரி என்பது ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அதை ஒரு சின் ப்ராடக்டா பல 10 ஆண்டுகளுக்கு மேலாக அது என்ன ஒபிசிட்டியை ஜாஸ்தி பண்ணுது, ஹெல்த் கேர் சிஸ்டத்தினுடைய பிரஷரை ஜாஸ்தி பண்ணுதுன்றதுனால அதை குறைப்பதற்காக எப்போதுமே இந்த ஸ்வீட்னர் ஆடப், அதாவது இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போதுமே வரி அதிகமா தான் இருக்கும். இது ஒரு ஜென்ரலா உலகளாவிய அளவில் நம்ம பார்க்க போனால் அப்படிதான் இருக்கும். இங்க ஏன் இந்த கான்ட்ரவர்சி வந்ததுன்னா, இது உத்தரப்பிரதேஷ்னால வந்தது. உத்தரப்பிரதேஷ் ஒரு சந்தேகத்தை கேட்டார்கள். ஏன்னா இப்போதைக்கு வரியினுடைய ஜிஎஸ்டி வரியினுடைய தன்மையை பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ், ஒரு கடையில போயிட்டு நம்ம ஒரு பலகாரம் வாங்கும் போது இனிப்பு பலகாரத்துக்கு இப்போதும் 18% வரி உண்டு. சோன் பப்படி மாதிரியோ இல்ல மற்றபடி வேற ஏதாவது வாங்கும் போது இனிப்புகள். கார வகைகள், காரா சேவ், மிக்சர் போன்றவற்றுக்கு இப்போதைக்கு 5% தான் வரி உங்களுக்கு இருக்கக்கூடியது. இப்ப இந்த பாப்கார்ன் என்பது எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்டாங்க உத்தரப்பிரதேஷ். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய அந்த பாப்கார்ன் விலையில இந்த சாக்லேட் ஆட் பண்ண பிளேவர், ஸ்வீட் ஆட் பண்ண பிளேவர், இந்த மாதிரிலாம் இருக்கு. இது எந்த நம்கீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி, நம்கீன் என்றால் சிறு நொறுக்கு தீனி. நம்கீனுக்கு 5% சொல்றீங்க. இப்ப பாப்கார்ன் நம்கீன் கீழே வருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பின உடனே ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆராய்ந்து அதை பத்தின ஒரு விவாதத்தை பண்ணி பாப்கார்னை இருவகைப்படுத்தலாம். அதாவது இந்த உப்பு ஒண்டி சேர்த்து பண்ணக்கூடிய பாப்கார்ன் அது நம்கீன் கீழே வரும், அதாவது நொறுகு தீனி கீழே வரும். ஆனா சாக்லேட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்வீட்னர் போட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் இது நம்கீன் கீழே வராது. ஆனா இது ஸ்வீட் பண்ட பொருள் கீழே வரும். அதனால உப்பு சேர்த்தால் 5%, மற்றபடி எனி ஸ்வீட் சேர்த்தால் அது 18%. அது இனிப்பு பலகாரத்துக்கு கீழே வரும் அப்படின்ற ஒரு கிளாசிபிகேஷனை கொடுத்து விட்டாங்க. சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கடைசியில நான் இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விமர்சனம் இருக்கு, அதை பத்தி பேச வேண்டும். இந்த விஷயம்னால்தான் இதை இந்த பாப்கார்னை இருவகைப்படுத்தினார்கள். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. இது எல்லாமே நம்கீன் தாங்க. ஏன்னா அதுவும் நொறுகு தீனி தான். ஏன்னா தியேட்டர்ல உட்காந்து சாப்பிட போறேன், அதை ஒரு மீலா சாப்பிடுவது கிடையாது. அது தன்னுடைய ஒருவேளை உணவாக யாரும் சாப்பிடுறது கிடையாது.
ஆனா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசு விற்கிறதுனால அது சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும், அது வேற விஷயம். இருந்தாலும் அது ஒரு உணவாக சாப்பிடாமல் அதை ஒரு நொறுகு தீனியாக சினிமா பார்க்கும் போது சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமா இருப்பதுனால அதை நம்கின்னே விட்டுருக்கலாம், 5% அப்படியே வச்சிருக்கலாம், இந்த கான்ட்ரவர்சியா இல்லாம இருந்திருக்கும். ஆனா அந்த கேள்வி கேட்கப்பட்டதுனால் உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு சீராய்வு செய்து இப்படி நம்ம இதுல ஒரு சான்ஸ் இருக்கோ, அதுவும் நான் சொன்ன 2500-3000 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு வணிகத்தினுடைய ஒரு வேல்யூ, அந்த ஓவரால் இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா 2500-3000 கோடி ரூபாய் இருப்பதுல இந்த இனிப்பு வகையான இருக்கிறது ஒரு 1000 கோடி கூட இருக்காது, முக்கால்வாசி எல்லாம் உப்பு சேர்த்ததுதான் இருக்கும். மற்றபடி ஒரு 1000 கோடி ரூபாய், ஈவன் 50-50 எடுத்தா கூட உங்களுக்கு 1500 கோடியை தாண்டாது. இந்த அடிஷனல் ரெவென்யூனால அரசாங்கத்திற்கு வரக்கூடிய 13% அடிஷனலாக கிடைக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் பாத்தீங்கன்னா ஒரு 100 முதல் 130 கோடி ரூபாய் கிடையாது. நம்மளுடைய பட்ஜெட் வந்து லட்சக்கணக்கான கோடி, கிட்டத்தட்ட 16-17 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம ஜிஎஸ்டி வரி வந்துட்டு இருக்கும்போது 20 லட்சம் கோடி கிட்ட போயிட்டு இருக்கும்போது இந்த 100-150 கோடிக்காக ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு புரியாம விஷயம் இருக்கு. அதெல்லாம் சிம்பிள் இல்ல. ஒரு விஷயம் ஸ்ரீராம் என்னன்னா, இப்போ மல்டிபிளெக்ஸ்லயும் சரி மற்ற தியேட்டர்லயும் ஒரு சாதாரண வெளியில 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிற பாப்கார்னை 200-250 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க மக்கள். வந்து சர்வசாதாரண 200க்கு குறைஞ்சு எங்கேயும் கிடையாது, அதான். ஆனா இதை சாப்பிடக்கூடிய மக்கள் இவ்வளவு விலைக்கு அநியாயமா கொள்ளையடிக்கிறாங்க வாங்குறாங்கன்னு ஒரு நாள் புகார் சொன்னதே கிடையாது. ஆனால் அதே நேரத்துல அதன் மேல 18% கவர்மெண்ட் வரி போடுறப்போ அது பரவலா மக்கள் அத்தனை பேர்ட்டும் ஒரு பெரிய ரிசன்மெண்டாக மாறுகிறது. அது மீம்ஸா மாறுது, கண்டனமா மாறுது. 200-250 ரூபாய்க்கு விற்கிறப்போ கூட எதுவும் சொல்லாத மக்கள் 18% வரி போட்டால் அதை வந்து எதிர்க்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவன் விற்கிறான், வாங்குறது நான் தானே முடிவு பண்றேன். அது ஆனால் அரசுங்கிறது என்னால தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படிங்கிறப்போ நான் சாப்பிட பண்டத்தின் மேல இவ்வளவு வரி எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படை உணர்வாக இருந்து வருகிறது. அதனால அவங்க வந்து இதுக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு அடிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்க சொல்ற மாதிரி இதனால நம்முடைய எக்ஸக்கருக்கு பெரிய ரெவென்யூ எதுவுமே வந்துட போறதில்ல. அப்படிங்கிறப்போ இதை அவாய்ட் பண்ணிட்டு இது ஜீரோலயே நிறுத்தலாமே. இது ஏன் புரியல, என்ன பிரச்சனை சார்? இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான காரணம் என்னன்னா, இததான் நான் ஒரு விமர்சனமாவும் விலாவாரியா வைக்கிறதுக்கு என்னன்னா, எந்த ஒரு சட்டமும் ஒரு பாலிசி மேக்கர், நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியும், பாராளுமன்றமும் மாநில சட்டமன்றமும் தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்த, அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்த அமைப்புகள். ஆனா இத வந்து ஒரு கவர்னன்ஸ், அதாவது பியூரோக்ரசி வந்து இத அண்டர்டேக் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனை இந்த பாபு டோம் என்று சொல்ல, தமிழ்ல சொன்னா அதிகாரிகள் இதனை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும் போது வரக்கூடிய பிரச்சனையாக தான் நான் அதை பார்க்கிறேன் சார். ஏன்னா எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ரவர்சி எல்லாமே இந்த சட்டம் என்பது 2014 இருந்து இந்த ஜிஎஸ்டி சட்டம் வர வேண்டும் என்று நினைத்து 16ஆம் ஆண்டு வரும் பொழுது அதை வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அதாவது நம்மளுடைய வியாபாரங்களும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டும் என்று இருந்ததுல இருந்து மாறி ஒரு 5-7 ஆண்டுகளுக்குள்ள இதை எவ்வளவு அளவுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் ஆக்கலாம் அப்படி என்று மாற்றிக்கொண்டு வருகிறது தான் இந்த அதிகார வர்க்கம், அதிகாரிகளுடைய கையில் சட்டம் செல்வதற்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம். நம்ம 2-3 மாசம் முன்னாடி கூட பார்த்தோம் சார், இந்த அன்னபூர்ணா, கோவை அன்னபூர்ணால வந்து எனக்கு இந்த பன்னு பத்தின வந்து அவரை வந்து ரொம்ப சுவையா பேசினார், ரொம்ப அருமையா பேசுவார், நகைச்சுவையா இருந்தது. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சாதா பண்ணுக்கு வரி கிடையாது, நான் அதுலயே ஒரு கிரீமை சேர்த்து வித்தேன்னா அதுக்கு 18% வரி. ஆனா கிரீமை ஒண்டி தனியா வித்தேன்னா 12% தான் வரி. அப்ப வாங்குறவன் சொல்றான், எனக்கு நீ பண்ண தனியா கூட கிரீமை தனியா கூட நான் சேர்த்து வச்சு கூட சாப்பிட்டுக்கிறேன், இதுக்கு 0 அதுக்கு 12%, அப்ப கூட எனக்கு சீப்பா தான் ஆகும். ரொம்ப சுவையா கேட்டார். ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது,
பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயில். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். கடை நடத்த முடியல மேடம். சார், இந்த 55வது கூட்டத்தில் இதன்படி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதுவும் பெரிய அளவுல கான்ட்ரவர்சியால, ஆனா அது வந்து எந்த அளவுக்கு ஒரு சட்டத்தை சிக்கலாக்க முடியுமோ அவ்வளவு ஆக்கியிருக்கு. ஒரு கேக், நீங்க ஒரு பேக்கரியில போயிட்டு, நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய பெங்களூர் ஐயங்கார் பேக்கரின்னு ஒரு பேக்கரியில போயிட்டு நம்ம ஸ்ட்ரீட் கார்னர் பேக்கரியிலன்னு சாப்பிட்டீங்கன்னா 5% வரி, அது ரிஜிஸ்டர்டா இருந்தா 5% வரி, இல்லைன்னா 0. இதே கேக்கு நீங்க போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டீங்கன்னா அதற்கு வேறு 12% வரி. இதே போயிட்டு ஒரு 7,500 ரூபாய்க்கு மேல ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்க, ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி, அங்கெல்லாம் போய் சாப்பிட்டீங்கன்னா 18 முதல் 28% வரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க அதே கேக்க நீங்க 4 இடத்துல வேறு வேறு விதமான வரி. ஓகே, இது எதற்காக? அந்த கேக்குக்கு மேல நீங்க வந்து ஓகே, நான் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரிக்கு தனியா விட்டுறேன் சார், அது கீழே வரவே இல்லை. ஏன்னா அங்க போய் சாப்பிட்றவன் யாரும் வந்து வரியை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. நான் இதை போயிட்டு ஒரு அன்னபூர்ணா மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது, நான் ஒரு கேக் சாப்பிடும்போது 18% வரி அப்படின்னா, இதே அன்னபூர்ணால நான் வந்து வெளியில உட்காந்துட்டு, அவங்களே வந்து ஒரு கடை வச்சிருப்பாங்க, ஆனா வந்து உள்ள போய் உட்காந்து சாப்பிடல, வெளியில நின்று சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து 5% வரின்னா, இது வந்து ஒரு அட்ராக்ஷியஸ் அல்ல பார்க்கறதுக்கு. இது எல்லாம் ஏன் பண்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த அதிகாரிகள் மையத்தில் இது ஒரு லஞ்ச லாவண்யத்தை ஊக்குவிக்கும். அதிகாரம். ஏன்னா இப்ப ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, ஏன்னா நீங்க இது சொல்லிருக்கீங்க இல்லையா, இது ரொம்ப பெரிய சார்ஜ். இது எப்படி வந்து ஊழலுக்கு வழிவகுக்குது? இது எப்படி ஊழலுக்கு லீட் பண்ணுது? ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். இப்ப என்ன ஆகும், ஒரு நம்ம வந்து ஒரு XYZ ஒரு நிறுவனம் வச்சுப்போம். அவங்க கேக் தயாரித்து வெளியில அப்படியே ரோட் சைடு ரோட்ல அப்படியே நின்று கொண்டு வாங்குற சாப்பிடுற மாதிரி ஒரு இது விற்கிறாங்க. அதற்கு 5% வரி. ஆனா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது. ஓகே, அதே வந்து கடை உள் பக்கமா வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு, அதற்கு 18% வரி. ஆனா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் உண்டு. ஓகே, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் என்பது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு வியாபாரி தான் வாங்கும் பண்டத்துக்கு வரியை பே பண்ணி தான் வாங்குறாங்க. ஏன்னா அதுதான் ஜிஎஸ்டி சட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த செயின் வந்து கடைசியில இருந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து கடைசி கன்சியூமர் வரைக்கும் அந்த செயினை வந்து லிங்க் பண்ணிக்கிட்டே வர்றதுனால, உங்களுக்கு தான் வாங்கும் பொருளுக்கு ஒரு வரியை செய்துவிட்டு அதற்கு மேல தன்னுடைய இது ப்ராசஸிங் சார்ஜ், இவன் ஒரு அந்த ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு என்னன்னா வேல்யூ ஆடுன்னு சொல்லுவோம். அவங்க பண்ணப்பட்ட வேல்யூ ஆடுக்கு உண்டான டாக்ஸ் ஒண்டி தான் அதிகமா பே பண்ணணும். இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன் சார், 100 ரூபாய்க்கு வாங்குறேன், என்னுடைய கொள்முதல் விலை வந்து 100 ரூபாய், அதற்கு 18% நான் வரி கட்டுறேன். அப்ப நான் 118 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 100 ரூபாய் கொள்முதல், 18 ரூபாய் என்னுடைய வரி. நான் அதுல வந்து 200 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ ஆட் பண்றேன், ஏதோ ப்ராசஸிங் பண்றேன், அதுக்கு இதெல்லாம் பண்ணி 200 ரூபாய்க்கு வேல்யூ ஆட் பண்றேன். நீங்க வந்து கோதுமை மாவு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க சார், ஆமா, அதுக்கு 18% கட்டி வாங்குறீங்க சார். அப்புறம் இந்த கோதுமை மாவை வச்சு நீங்க சப்பாத்தியா பண்றீங்க சார். சப்பாத்தியா பண்றேன் உதாரணத்துக்காக, கோதுமை மாவுக்கு வரி கிடையாது, இருந்தாலும் அதுக்கு சொல்லிக்கலாம். அது ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸாம்பிள் மக்களுக்கு புரியணும், என்னுடைய வியூவருக்கு புரியணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்றேன், அத வந்து கோதுமை மாவை வச்சு நான் சப்பாத்தியா பண்ணிடுறேன். இப்போ வந்து அது வந்து ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், ரைட்டா? வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டா வருது. ஓகே, இப்போ அந்த சப்பாத்தில இருந்து சொல்லுங்க. அந்த சப்பாத்தியை நான் 300 ரூபாய்க்கு விக்கிறேன் சார் நானு. சரி, ரைட், ஓகே. ஓகே, 300 ரூபாய்க்கு விற்கும் போது என்னுடைய வரி எவ்வளவுன்னா அதே 18%. நான் என்னுடைய வரி 54 ரூபா வரி சார். இப்ப நான் அரசாங்கத்துக்கு பே பண்ணும்போது என்ன பண்ணுவேன், 54 ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வாங்கின கொள்முதல் வாங்கினதுல 18 ரூபா நான் ஏற்கனவே பே பண்ணிருக்கேன். யார்கிட்ட வாங்கினோம் அவங்க வந்து அதை பே பண்ணிருப்பாங்க அரசாங்கத்துக்கு அந்த 18 ரூபாய. அதனால என்னுடைய வேல்யூ ஆடட் இது வந்து 200 ரூபாய்ன்றதுனால நான் வந்து என்ன பண்ணுவேன், 54 ரூபாய் வரியில இருந்து 18 ரூபாயை நான் கழித்து கொண்டு மீதி இருக்கக்கூடிய 36 ரூபாய் தான் நான் பே பண்ணுவேன்.
சரி. இதுதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்றது. இந்த 18 ரூபாயை என்னோட இன்புட்டுக்கு உண்டான டாக்ஸ். சோ நான் 54 ரூபாய் பே பண்றதுக்கு பதிலா 36 ரூபாய் பே பண்ணுவேன். சரி. ஓகே, இதுதான் அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல வருது. நான் ஏன் கோதுமைக்கு உண்டான விளக்கத்தை சொன்னேன்னா, நிர்மலா சீதாராமன் இப்படிதான் ஒன்னத்தை சொல்லி மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அதனால நானும் மாட்டிக்க கூடாதுன்னா கோதுமைக்கு வரி கிடையாதுன்ற ஒரு கேவியட்டையும் ஆட் பண்ணேன். சரிங்களா? சோ இப்போ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அது. இப்ப நான் அதே ப்ராடக்ட, இதே சப்பாத்தியை வச்சுப்போம் சார் நம்ம எக்ஸாம்பிளுக்கு. சப்பாத்தியை வந்து நான் வந்து வெளியில ரோட்ல வச்சு வித்தேன்னா, அதாவது என் கடையில இருந்து வந்து வாங்கி அப்படியே வெளில சாப்பிட்றவனுக்கு 5% டாக்ஸ். இதே நான் உட்கார வச்சு அவனுக்கு ஏசி கீசி போட்டேன்னா 18% வச்சுப்போம். அவனை உட்கார வச்சு சர்வ் பண்ணனா 18% வரி. ஓகே, இப்ப நான் வாங்கக்கூடிய பண்டத்திற்கு உண்டான இந்த 100 ரூபாய் நான் கொடுத்த இது இருக்கு பாத்தீங்களா, கொள்முதல், இத சரி பாதியாவே வச்சுப்போம். 50 ரூபாய்க்கு நான் வாங்கின கொள்முதல் வாங்கினதுனுடையது வந்து நான் வெளியில 5% டாக்ஸுக்கு அந்த ப்ராடக்ட் விற்கிறேன். மீதி 50 ரூபாய்க்கு நான் வாங்கின கொள்முதலை வச்சு நான் மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட நான் ரெஸ்டாரண்ட்ல விற்கிறேன். இந்த மாதிரி என்னால பிசினஸ் பிரிக்க முடிந்தால் பிரச்சனையே கிடையாது. என்னால பிரிக்க முடியாது. நான் கொள்முதல் செய்து நான் சப்பாத்தியாக உருவாக்கினது எல்லாம் ஒரே கிச்சன்ல தான் நடக்கும். ஆனா சர்வ் பண்றதுதான் வெவ்வேறு இடத்துல, வெளியில ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள. இந்த மாதிரி நான் செய்யும் போது ஒரு வியாபாரியாக நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அங்க உள்ள நான் 300 ரூபாய்க்கு நான் ஒரு பில்ல போட்டு ரெஸ்டாரண்ட்ல 18% போடுறேன் பாத்தீங்களா, நான் திருட்டுத்தனமே பண்றேன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு வியாபாரியாக நான் 18% ஜிஎஸ்டி மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு அத ஆனா 5% தான் நான் வித்ததாக நான் ஒரு கணக்கு எழுதினேன்னு வச்சுக்கோங்க. டபுள் புக் கீப்பிங், இதுதான் டபுள் புக் கீப்பிங். வித்ததாக நான் ஒரு கணக்கு காமிச்சேன்னா, நான் மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது 18%, அரசாங்கத்திற்கு கொடுப்பது 5%. எனக்கு மக்கள்கிட்ட இருந்து ஆனா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எனக்கு எங்கேயுமே கிடைக்காது வரக்கூடியது. நான் அதனால என்ன பண்றேன், என்னுடைய இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நான் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டானதை ஒண்டி நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல கணக்கு காமிச்சிட்டேன். கிட்டத்தட்ட அந்த 18 ரூபாய்க்கு உண்டான அளவுக்கு உண்டான 18 ரூபாய் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் போட்டிருக்கேன் பாத்தீங்களா. நான் அதனால 100 ரூபாய்க்கு உண்டான வியாபாரத்தை ஒண்டி இதுல காமிச்சிட்டேன். அதான் ரெஸ்டாரண்ட்ல வித்ததா 18 ரூபா ஒண்டி அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். நான் ஏற்கனவே 18 ரூபா கொடுத்திருக்கேன், 0 தான் நான் கொடுப்பேன்னு காமிச்சிட்டு மீதியை இங்க 5%க்கு வித்ததாக கணக்கு காமிச்சு நான் தகுடுதத்தம் பண்ண முடியும் as a வியாபாரி. இது தகுடுதத்தம் பண்ணாம நேர்மையாவே வித்தா கூட அரசாங்க அதிகாரி அங்க வந்து என்ன பண்ணுவாரு, நீ வந்து இன்டர்பிரட் பண்ணவும் முடியும். இன்டர்பிரட் பண்ணி எனக்கு உண்டான அத்தனை டீடைல்ஸையும் கூடு, உன்னோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் டீடைல்ஸை கூட அதை கூடுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை செய்து, சரி வியாபாரியோட முக்கியமான விஷயம் என்ன இருக்கும், ஏப்பா இவங்கள்ட்ட பிரச்சனைக்கு பதிலாக ஏதாவது பணம் கேட்டா கொடுத்துட்டு போயிடலாம், இதுதான் வழிவகுக்கும். இந்த மாதிரியாக உங்களுக்கு லஞ்ச லாவண்யத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு அரசாங்க அதிகாரிகள் ஏன் சட்டத்தை வந்து அவங்க எப்போதுமே ரொம்ப குழப்பமாவே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இன்டர்பிரேஷன் வேல்யூ அங்க இருந்துகிட்டே இருக்கணும். அந்த இன்டர்பிரேஷன் வேல்யூ இருக்கும்போது நான் ஒரு மாதிரியாக பார்ப்பேன். இப்ப நான் அதே வந்து ஒரு கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்கியூ பண்ணி அது தவறு என்று ப்ரூவ் பண்ண முடியற அளவுக்கு இருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த சிறு குறு வியாபாரி எத்தனை பேர் சார் கோர்ட்டுக்கு போவாங்க, போயிட்டு எனக்கு இந்த மாதிரி நீங்க வந்து 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்கன்னா கொடுத்துட்டு போவேனா, இல்லைன்னா அதுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கோர்ட்டுக்கிட்ட போவேனா? சோ இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, சட்டம் ரொம்ப சுலபமா புரியுற மாதிரி எளிமையாக நேரடியா கிளியர் கட்டா இருக்கணும். அப்படி இருந்தாலே அதுவே பாதி லஞ்சம் ஊழல தடுக்கும் அப்படின்னு சொல்ல. ரைட். இல்ல இன்னொன்னு, இந்த 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லப்படுற இந்த லாஸ் ஆஃப் மார்ஜின், அந்த யூஸ்டு கார் சம்பந்தப்பட்டது, அது என்னது சார்? இது வந்து என்னன்னா ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த யூஸ்டு கார் சம்பந்தம் என்ன சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னா, பொதுவான பரப்புரைகள், பொதுவா சோசியல் மீடியாஸ்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா, சிதம்பரம் உட்பட எல்லாருமே சிதம்பரம் வேணும்னே தெரிஞ்சு தவறு செய்கிற, வேண்டுமென்றே மிஸ்இன்டர்பிரட் பண்றாரு, மற்றவங்க புரியாம மிஸ்இன்டர்பிரட் பண்றாங்க. இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா,
ஒருத்தர் வந்து நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, அதை வந்து ஏதோ ஒரு விலைக்கு நீங்க விற்கிறீங்க, அதுக்கு இவ்வளவு டாக்ஸ் இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓல்டு கார் வித்தாலே டாக்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மை என்ன சார்? உண்மை நிலவரம் 55வது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த டாக்ஸ் பாலிசி மாறவில்லை. ரேட் ஒண்டிதான் மாறி இருக்கு. சரிங்களா? ஏன்னா ரேட் என்ன மாறி இருக்குன்னு சொல்லிடுறேன். முன்னாடி 12% முதல் 28% வரைக்கும் இருந்தது ஒரு டாக்ஸ். அதாவது அது மார்ஜின்றதுக்கு பின்னாடி வர நான் எங்க அது விலாவாரியா மக்களுக்கு சொல்லணும். 18 முதல் 28% எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருந்ததுன்னா 0 தான் இருந்தது, 5% இருந்தது. அது வந்து 12 முதல் 28% இருந்தது. சிசி எத்தனை சிசி, 1200 சிசி கீழே இருந்தா இவ்வளோ, 1200க்கு மேல இருந்தா எவ்வளோ, பெட்ரோலா இருந்தா டீசலா இருந்தா எல்லாத்தையும் ரேஷனலைஸ் பண்ணி எந்த காரா இருந்தாலும் 18% ஆன் மார்ஜின். இதுதான் இதை சிம்பிளிஃபை பண்ண பார்த்திருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, இதுல எங்க ஒரு கான்ட்ரவர்சி வருதுன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் கோலாகலா ஸ்ரீனிவாஸ் ஒரு கார் வச்சிருக்கார், அதை விற்கிறார் ஸ்ரீராம் சேஷாத்ரிக்கு. டாக்ஸ் கிடையாது. அதுல லாஸா மார்ஜினா எதை பத்தி? நான் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வச்சிருக்கேன் சார். ஆமா, சில ஆண்டுகள் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இப்ப அதை வந்து உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன் சார். விற்கிறீங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க. இது வந்து இப்ப பிகாஸ் நீங்க ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு இண்டிவிஜுவல், நம்ம ரெண்டு பேரும் சட்டப்படி நம்ம வந்து ஜிஎஸ்டி கீழே இது வரவே இல்லை நமக்கு. அதனால நீங்க எனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டியதுக்கு ஒரு பைசா கூட ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே, ரைட், புரியுங்களா? இப்ப எங்க வந்து இவங்க எடுத்துட்டு வரக்கூடிய விஷயங்கள் வருதுன்னா, ஒரு யூஸ்டு கார் டீல், அதாவது ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்றாங்க. சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் யூசர், ரிஜிஸ்டர்ட் யூசர்னா ரிஜிஸ்டர்டு ஜிஎஸ்டி கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டவனா, இல்ல யூஸ்டு காரை சேல் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டவனா? இந்த ஒரு பிரச்சனை இன்னும் குழப்பம் இருக்கு. ஆனா சட்டத்தில் சொல்லப்படக்கூடியது ரிஜிஸ்டர்ட் யூசர். நீங்க ரிஜிஸ்டர்ட் யூசர் இன் ஜிஎஸ்டி சட்டப்படி பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் யூசர்ங்கிறது பொதுவா டீலர் சொல்றாங்களா? இந்த யூஸ்டு கார் வாங்கி விற்கக்கூடிய டீலர்? இல்ல 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 இல்ல, ரிஜிஸ்டர்ட் யூசர்னா ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் ஒரு ஜிஎஸ்டி ஐஎன் நம்பர் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு உபயோக யூசர். இப்போ ஒரு நான் ப்ரொஃபஷன்ல இருக்கேன் சார், நான் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் வந்து ஒரு வருடத்திற்கு நான் டேர்ன் ஓவர் பண்ணேன்னா நான் வந்து ரிஜிஸ்டர்ட் யூசரா மாறுறேன். சரிங்களா? அது காம்போசிட் ஸ்கீமா இல்ல நான் காம்போசிட் ஸ்கீமான்னு விட்டுருவோம். 50 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் வந்து ப்ரொஃபஷனல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன்னா நான் காம்போசிட் கீழே வரேன், நான் காம்போசிட் கீழே 18% கீழே வரேன். இப்ப நான் வந்து as an individual ஒரு கார் வாங்கியிருக்கேன் 20 லட்சம் ரூபாய்க்கு. அதை என்னுடைய இன்கம் டாக்ஸ் சட்டத்தின் படி நான் வந்து அதுக்கு டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? இப்ப 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின காரை நான் 8 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட நான் வந்து டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டேன். அப்போ என்னுடைய ரிட்டர்ன் டவுன் வேல்யூ 12 லட்சம் ரூபாய். ஆமா, இந்த காரை நான் 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு யாருக்கோ, நான் யூஸ்ட் காருக்கோ இல்ல உங்களுக்கே விக்கிறேன். அப்போ பிகாஸ் நான் வந்து ரிஜிஸ்டர்ட் யூசர், நான் ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கூட ஒரு வியாபாரி. ஓகே, ஒரு அது நான் சர்வீசஸா இருக்கலாம், குட்ஸா இருக்கலாம், ஆனா நான் வியாபாரின்னு கீழே வரேன். ஓகே, சப்ளையர்ன்ற டெஃபினிஷன் கீழே வரேன். அப்ப நான் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின காரை நான் 4 வருடம் கிட்டத்தட்ட 2-3 வருடம் டிப்ரிசியேஷன் 8 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணி என்னுடைய ரிட்டர்ன் டவுன் வேல்யூ 12 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு லாஸ். ஓகே, அந்த விற்பனை 12 லட்சம் ரூபாயில எனக்கு லாஸ் இருக்கிறதுனால எனக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நான் ரிஜிஸ்டர்ட் யூசரா இருந்தாலும். ஓகே, ஆனா அதே ரிட்டர்ன் டவுன் வேல்யூ 12 லட்சம் ரூபாய் வந்ததா நான் உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன். ஓகே, அப்போ எனக்கு 3 லட்சம் ரூபாய் லாபம். ஓகே, அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு மேல 18% ஜிஎஸ்டியை நான் பே பண்ணணும். ஓ, அப்படின்னா ஒரு ரிஜிஸ்டர்டு யூசர்
யூஸ்டு கார லாபத்துல வித்தால் அந்த லாபத்துல 18%, லாபத்துல 18% டாக்ஸ். ஓகே, ஆனா இண்டிவிஜுவலுக்கு கிடையாது. இண்டிவிஜுவல் கிடையாது. ஆனா இண்டிவிஜுவல்ல ஒரு சின்ன குழப்பம் என்னன்னா ரிஜிஸ்டர்ட் யூசர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதனால. ஓகே, இதுதான் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். ஆனா அதை நான் நிவர்த்தி செய்துடுறேன் மக்களுக்காக. ஜிஎஸ்டி சட்டத்தினுடைய யாருக்கு இந்த ஜிஎஸ்டி சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா சப்ளை அப்படிங்கறத டிஃபைன் பண்றாங்க இங்க ஜிஎஸ்டி சட்டத்தின் படி. ஓகே, செக்ஷன் 3 கீழே சப்ளை என்பது என்னன்னு டெஃபினிஷன் கொடுக்கறாங்க. அதுல என்னன்னா, நான் விற்கக்கூடிய பொருளோ சேவைக்கோ எனக்கு ஒரு கன்சிடரேஷன் வரணும். அதாவது நான் ஓசியில ஃப்ரீயா கொடுக்க கூடாது, நான் அதுக்கு உண்டான ஒரு விலை நான் வாங்க வேண்டும். அப்படி நான் விற்கப்படக்கூடிய பொருள் என்னுடைய வியாபாரத்தை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீராம் சேஷாத்ரி என்ற ஒரு ப்ரொஃபஷனல் ஜிஎஸ்டி சட்டத்தின் படி நான் வந்து ரிஜிஸ்டர்ட் யூசரா இருக்கும் பொழுது எனக்கு லாபத்தில் நான் அது ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். ஆனா காரை விற்பது என்பது என்னுடைய ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் கிடையாது, என்னுடைய வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக இல்ல. சோ அந்த டிஸ்டிங்ஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இது யூஸ்டு கார் டீலர்ஸ்க்கு ஒண்டிதான் பொருந்தும். இது ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஓகே, ஏன்னா சட்டத்தை நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ப்ரொவிஷனை ஒண்டி பார்க்கும்போது, அதனாலதான் நான் லாஸ்ட்ல வித்தா வருமாலாம் நிறைய கன்ஃபியூஸ், லாஸ்ட்ல வித்தா வருமான் கன்ஃபியூஸ் பண்ணது நிர்மலா சீதாராமன். அவங்க இந்த உதாரணத்தை சொல்லும் பொழுது எதனால அவங்களுக்கு கன்ஃபியூஷன் அதை சொல்லு. ஏன்னா இதேதான் பாபு டோம் வந்து எழுதி கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயத்த. அவர்கள் தவறான இன்டர்பிரேஷனை எழுதி தந்திருக்காங்க. எழுதி கொடுத்தத இவங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல சொல்லும் பொழுது 12 அவங்க சொல்ல வந்தது இதுதான், உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் காரை நீங்க 9 லட்சம் ரூபாய்க்கு வித்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறத, 12 லட்சம் ரூபாய் காரை நீங்க 9 லட்சம் ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இந்த மார்ஜின் டிஃபரன்ஸ் வந்து நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு 19 சொல்லிட்டு போயிட்டாங்க. It is on that margin, the margin value between purchased price and resale price. 12 लाख में खरीदा, 9 लाख में बेच रहे हैं सेकेंड हैंड यूज्ड व्हीकल के नाम पर. On the margin is only this 18% is being put, as would be for any used car. So it is on the margin, not on the entire amount at which the car is being sold. So coming back to this, நம்ம வந்து சொல்லப்பட்ட கூட விஷயத்துல ஒரு ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் கீழே நான் ரிஜிஸ்டர்ட் யூசராக இருந்தாலும் டெஃபினிஷன் ஆஃப் சப்ளை என்பதை நாம் அப்ளை பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய எனக்கு இது சரி, எனக்கு இது அப்ளை ஆகாது. ஏன்னா நான் இதை வந்து காரை விற்பது என்னுடைய ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் கிடையாது, என்னுடைய வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக கிடையாது, என்கிட்ட இருக்கிறத வித்தேன். அதேதான். இதே வந்து ஒரு யூஸ்டு கார் டீலர் வாங்கி விற்பதே அவருக்கு தொழில் அப்படின்னும் போது அந்த யூஸ்டு கார் டீலர் வந்து அவருக்கு அதுதான் வியாபாரத்தை மேம்படுத்துவது, அவர் அந்த விற்பதற்கு உண்டான ஒரு கன்சிடரேஷன் வாங்குகிறார். அதனால இந்த யூஸ்டு கார் டீலர் அப்படின்றவங்களுக்கு காஸ்ட் 24 இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அதுவும் ரிஜிஸ்டர்ட் யூஸ்ட் கார் டீலர். அன்ரிஜிஸ்டர்ட் யூஸ்ட் கார் டீலர் இருக்கலாம், எனக்கு அவங்க 20 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் அவங்க வந்து வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா இருக்கலாம், அவங்க எனக்கு தெரியல அது இருப்பாங்களான்ட்டு. ஏன்னா ஒரு 10 கார் வாங்கி வித்தாலும் 20 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருவாங்க. சோ அன்ரிஜிஸ்டர்ட் யூஸ் கார் டீலர் அவங்களுக்கு அவர்கள் வாங்கி விற்கும் போது அந்த டிஃபரன்ஸ் வாங்கப்பட்ட பணத்திற்கும் விற்கப்பட்ட பணத்திற்கும் உள்ள வித்தியாசம் ப்ராஃபிட் லாபமாக இருக்கும் பட்சத்தில் அந்த லாபத்துக்கு 18% வட்டி, அது வரி. இதுதான் இவர்கள் வந்து இதுல இன்னொரு ஒரு சின்ன ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். ஒரு யூஸ்டு கார் டீலர் இன்னொரு யூஸ்டு கார் டீலர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நார்மல் ட்ரேடா முடிஞ்சிடும். ஏன்னா 18% இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வரும், 18 அவன் வேல்யூ ஆட் பண்ணி
பண்ணும்போது அதுல இன்னொரு பே பண்ணக்கூடியது மீதி இருக்கக்கூடிய வேல்யூ ஆடட் மார்ஜின் கொண்டு தான் வரும். சரிங்களா? இப்போ ஒரு யூஸ்டு கார் டீலரே 12 லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்குறாரு. ஒரு 2 வருஷம் அந்த கார் விக்கல அவர்கிட்ட. அப்ப அதனுடைய அவருக்கு அது அவருடைய வேல்யூ குறையும். டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாக் இன் ட்ரேடு, அசட் கிடையாது. டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஆனா என்ன ஆகும், அதனுடைய வேல்யூ குறைஞ்சு 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது 10 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு டாக்ஸ் கிடையாது. அந்த நஷ்டத்துல லாஸுக்கு விற்கிறதுனால நஷ்டத்துல டாக்ஸ் கிடையாது. அது 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதை 1 ரூபாய் சேர்த்து வித்தா கூட அந்த 1 ரூபாய்க்கு 18% டாக்ஸ். இதுதான் சார் சிக்கலே இல்லாம சொல்லி முடிச்சிருக்கலாம் இத. சார் இல்ல இன்னொன்னு, இதெல்லாம் சில அடிப்படையான கேள்வி. இப்ப மலேசியால ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 2 ஸ்லாப் சார், 2 ஸ்லாப், ரொம்ப சிக்கல் இல்லாத வரி விதிப்பு. இப்ப இந்தியால இந்த மாதிரி ஒரு 2 ஸ்லாபுக்குள்ள அடக்குற மாதிரி அப்படிலாம் கொண்டு வரவே முடியாது. இத்தனை விதமான ஸ்லாபு, இத்தனை விதமான குழப்பம், இதுக்கு மத்தியில தான் தொடர்ந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டே பண்ண முடியுமா சார்? இல்ல சார், அந்த கண்ட்ரியில அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியுது, இங்க ஏன் முடியல? அதாவது இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனலா இருக்கணும் சார். இது இதுக்கு ஒரு அரசாங்கம் முனைப்பு எடுக்கணும் என்பது மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இந்த 2 ஸ்லாப் இல்ல 3 ஸ்லாப், நான் 0% ஸ்லாபா எடுத்துக்கிறேன். இந்த 3 ஸ்லாப்னு சொல்லும் போது 0%, ஏன்னா வரி விலக்கு என்பது வேறு, 0% டாக்ஸ் என்பது வேறு. ஏன்னா 0% நான் என்னைக்கு வேணா 12% 18% ஆக்க முடியும். அது ஒரு ஸ்லாப் தான். ஆமா, அது ஒரு ஸ்லாப். ஆனா நான் 0% ஸ்லாபா எடுத்து ஒரு 3 ஸ்லாபுக்குள்ள எடுத்துட்டு வர முடியும் சார். ஏன் அந்த 0% ஒரு ஸ்லாபா வச்சுக்கணும்னா, இன்றைய தேதிக்கு இப்போ உணவுப் பொருட்களுக்கு டாக்ஸ் இல்ல, எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஐட்டம் இருக்கு. அந்த எக்ஸம்டட் குட்ஸுக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் வரியை விதிக்க முடியாது. அதனாலதான் எக்ஸம்ட்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 0% நம்ம ஒண்ணு எடுத்துன்னு வச்சுக்கலாம். அது வச்சுக்கிட்டோம்னா, அதாவது நான் என்னைக்காவனா வரியை ஆட் பண்ணலாம். அது என்னைக்காவது ஒரு நாள் அது சின் ப்ராடக்டா மாறும் போதோ, இல்ல அதனுடைய கன்சம்ஷன் அத்தியாவசிய கன்சம்ஷன்ல இருந்து மாறி ஒரு அத்தியாவசியம் இல்லாத கன்சம்ஷனா மாறும் போதோ நான் அந்த 0-வை 12% எடுத்துன்னு வரலாம். ஆனா 12 and 18% இல்ல வயா மீடியா 9 and 18% இவர்களால வரியை கொண்டு வர முடியும். இப்போ டைமண்ட் அதுக்கெல்லாம் 3% இருக்கு. அப்புறம் சில பொருட்களுக்கு 5% இருக்கு, 12% இருக்கு, 18% இருக்கு, 28% இருக்கு. அதற்கு மேல செஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸூரியஸ் செக்ஸ், இந்த செஸ் அந்த செஸ் எல்லாம் இருக்கு. இப்படியாக காம்ப்ளெக்ஸாக வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி யாரு கன்சியூம் பண்றாங்கன்றத பொறுத்து இந்த விதமான ஒரு பெரிய விதமான ஒரு பர்முடேஷன் காம்பினேஷன் என்பது தேவையே இல்லை சார். ஏன்னா இதுதான் நடைமுறையில் சிக்கலை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை இவ்வளவு எளிமையா எடுத்துட்டு வந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி 17 டாக்ஸ் இருந்ததை சப்சியூம் பண்ணி தான் இப்போ ஒரே டாக்ஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க. மத்திய மாநில வரிகள் இருந்த பல வரிகள், சுங்க வரி, அந்த வரி, இந்த வரி எல்லாத்தையும் சேர்த்து, அந்த மாதிரி சேல்ஸ் டாக்ஸ், ஆக்ட்ராய், இது எல்லாத்தையும் சப்சியூம் பண்ணி ஒரே டாக்ஸா எடுத்துட்டு வந்த போது இதற்கு ஒரு வரையறை செய்திருக்கணும். அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல நாங்க இதை ரேஷனலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம்னு எடுத்துன்னு வரதுக்கு பதிலா 10 ஆண்டுகள்ல இதை இன்னும் காம்ப்ளெக்ஸா தான் ஆக்கிட்டு வராங்க. இதுதான் நடைமுறை. ஆக்சுவலா ஏற்கனவே பலவிதமா இருந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ் அத்தனையும் ஒரு டாக்ஸ நம்மளால செய்ய முடிஞ்சிருக்குன்னா, இந்த ஒரு டாக்ஸுக்குள்ள இன்னும் எளிமையா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப சுலபம் சார், ரொம்ப சுலபம். ஏன்னா இது செய்தாலே ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வரும். வரி ஏய்ப்பு என்பது நியர் 0க்கு கொண்டு செல்ல முடியும். அதே நேரத்தில் ஊழலும் குறையும். அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவுல ஊழலும் குறையும். ஏன்னா the moment நீங்க அந்த அதிகாரிகளுடைய ஊழலையோ இதையோ நீங்க குறைச்சாலே சார் உங்களுக்கு வரி ஏய்ப்பு குறைஞ்சிரும். ஏன்னா மக்கள் வரி ஏய்ப்பு செய்யறதே என்ன, அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் குத்தா நம்மள விட்டுருவாங்க, சப்ரஸ் பண்ணிட்டா விட்டுருவாங்க. அதுதான் சார். ஒண்ணும் இல்ல சார், நினைச்சு பாருங்க சார், உங்களுக்கு
இந்த ஆக்ட்ராய் ஒரு மாநிலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆக்ட்ராய் போச்சு. இவே பில் எடுத்துட்டு வந்தாங்க. சுங்க சாவடிகளே கிடையாது சார். என்ன எத்தனை பேர் வந்து உங்களுக்கு கிராஸ் ஸ்டேட் இதை வந்து டிக்ளேர் பண்ணி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. முந்தியெல்லாம் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு டியூப்ளிகேட் ஃபார்ம் 4ன்னு ஒன்று எடுத்துன்னு வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் சேக்ஸ் காமிச்சு திருட்டுத்தனமா நிறைய எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அங்க ஆக்ட்ராய்ட் வந்து ஒரு 10 ரூபா ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு சரக்கு மூவ்மெண்ட் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி உங்களுக்கு முன்னாடி 35 நாள் ஆனது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 நாட்கள் 5 நாட்கள்ல முடியுது. ஏன்னா அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிறுத்தது ஒண்டிதான். டிரைவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிறுத்ததுக்கு ஒண்டிதானே தவிர இந்த சுங்க சாவடியில வந்து கியூல நிக்கணும். எனக்கு நினைவு ஞாபகம் இருக்கு சார். எனக்கு வந்து கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய இதுல வந்து கிட்டத்தட்ட 18 மணி நேரம்லாம் நின்றுருக்காங்க லாரிக்காரங்க. லைனா நிக்கும். அதெல்லாம் முறியெடுக்க முடிஞ்ச அந்த லஞ்சத்தை ஒழிக்க முடிஞ்ச போது இதை எடுத்துட்டு வரலாம். 0, 9, 18 ரொம்ப சிம்பிளா முடிக்கலாம் உங்களுக்கு. அதனால என்ன ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி டாக்ஸ் கலெக்ஷன் வரும். கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் என்பது வராது. உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி நிறைய டாக்ஸ் நெட்டுக்குள்ள நிறைய வியாபாரிகள் வந்து உங்களுக்கு டாக்ஸ் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கே தவிர இதை செய்யாமல் தடுப்பது ஒரு பொலிட்டிக்கல் பாலிசி மேக்கர்ஸ் கிடையாது. செய்யாமல் தடுப்பது என்னை பொறுத்த வரைக்கும் பியூரோகிராட்ஸ் தான் சார். நான் வந்து குற்றமே வைப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அடுத்தாப்புல சார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு சார். ஜிஎஸ்டியை பத்தின ஒரு மித்து மக்கள் மத்தியில் அது எப்படி போக்கஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு, குறிப்பா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விதிக்கிற ஒரு வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆக்சுவலா ஜிஎஸ்டியில விதிக்கப்படுகிற ஒவ்வொரு வரியும் ஜிஎஸ்டி கவுன்சிலால் விதிக்கப்படுவது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல மத்திய நிதியமைச்சர் தாண்டி மாநில நிதியமைச்சர்கள் அத்தனை பேரும் பங்கேற்கிறாங்க. சோ ஒவ்வொரு வரி விதிப்புக்கு பின்னாலும் அத்தனை மாநில நிதியமைச்சர்களுடைய சம்மதம் இருக்கிறது என்று பொருள். கண்டிப்பா அன்னைக்கு கூட அன்னபூர்ணா உரிமையாளர் நிறைய கிண்டலும் கேலியும் நையாண்டியும் கலந்து நிர்மலா சீதாராமன் பேசினார். அதுல கூட எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, நிர்மலா சீதாராமன் ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய பதிலே சொல்லல. அவங்க பதிலே சொல்லி இருக்கலாம். அன்னபூர்ணா உரிமையாளர்கிட்ட நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இது வந்து இந்த முடிவு அப்படிங்கிறது நாம் போடுறது இல்லைங்க, அந்த ஜிஎஸ்டி கவுன்சில இங்க இருக்க தங்கம் தென்னரசும் இருக்காரு, அந்த டாக்ஸேஷன்ல தங்கம் தென்னரசோட பங்கும் இருக்கு, தமிழக நிதியமைச்சருடைய பங்கும் இருக்கு. கேட்ட இத்தனை கேள்வியும் மாநில நிதியமைச்சர்கிட்ட எப்பயாவது கேட்டது உண்டா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம். நிர்மலா சீதாராமன் அதை கேட்கல. கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தா அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் கேட்டதே கடைசியில் ஒரு பலவீனமாக மாறியது. கண்டிப்பா அது ஏதோ அன்னபூர்ணா உரிமையாளர் ரொம்ப பிரில்லியண்டா கேள்வி கேட்ட மாதிரி எல்லா இடத்துலயும் பரவியது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஜிஎஸ்டில எடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வரியும் மத்திய அரசின் வரி அல்ல, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் கூடி முடிவெடுக்கிற ஒரு வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படையான தகவலை ஒரு பரப்புரையா ஒரு அவேர்னஸா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியாதா? அரசியலமைப்பு சட்டம் ஜிஎஸ்டி பத்தி என்ன சொல்றதுன்னு தான் முக்கியம். அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி எல்லாம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பிடிச்சிட்டு பேசக்கூடிய அனைவருக்குமே கூட இதை பிரச்சனையாக மாற்றுகிற பொழுது இதே கான்ஸ்டிடியூஷனை எடுத்து வச்சுட்டு அவங்க பேசணும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும்னா, இது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரல் டாக்ஸ், அதாவது இது மத்திய அரசினுடைய வரி கிடையாது. ஏன்னா மத்திய அரசினுடைய பங்கு இருக்கு, மத்திய அரசினுடைய வரி கிடையாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வரும்பொழுதே சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு 3 சட்டமாக வந்தது இது. அண்ட் இந்த சட்ட மசோதா திருத்தத்தையே வந்து 50% மாநிலங்களும் ஏற்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திருத்தத்துல வரும்போது அது சொல்லப்பட்டது. அப்போ உங்களுக்கு இது ஃபெடரல் டாக்ஸ், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு கீழே வரக்கூடிய ஃபெடரல் டாக்ஸ் என்பது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இதுல 50% வரி போடப்படக்கூடிய வரி மத்திய அரசுக்கும் 50% வரி மாநில அரசுக்கும் உரிமையானது. இதுதான் திருப்பி சொல்ல அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஐஜிஎஸ்டி, அதாவது உங்களுக்கு இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு வரும்போது அதுல பாதி வரி
மத்திய அரசுக்கும், மீதி பாதி வரி விற்பனை, அதை இரண்டா பிரிச்சு விற்பனை செய்யக்கூடிய மாநிலமும் வாங்கும் மாநிலமும் பாதி பாதியா எடுத்துக்கும். அப்போ மாநில அரசனுடைய பங்கு அதே பாதி தான் இருக்கு. அப்பவும் மத்திய அரசனுடைய பங்கு பாதி இருக்கு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணலாம், ஒரு 2-3 மாநில நிதி அமைச்சர்களை கூட்டிட்டு போய் உட்காரலாம். ஏன்னா ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலையும் 2-3 மாநிலங்களுடைய பிரச்சனைகளையோ இல்ல கேள்விகளையோ ஆன்சர் பண்ணிருக்காங்க. இப்ப உத்தரப்பிரதேஷ், அதுவாது பாஜக ஆளும் மாநிலம், ஒரு எதிர்கட்சி மாநிலம் கேரளாவை சேர்ந்தவர்களோ இல்ல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த தங்கம் தென்னரசு போன்றவர்களையோ கொண்டு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முடிஞ்ச உடனேயே கூடவே உட்கார வைத்து ஒரு பிரஸ்ஸை மீட் பண்ணும்போது அப்போ இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்பதை உறுதிப்படுத்த முடியும். இதை செய்ய சொல்றது என்னன்னா, ஒரு பிரஸ் மீட்டை தனியா நிர்மலா சீதாராமன் மட்டும் அட்ரஸ் பண்றது அப்படிங்கிறப்போ இந்த ஜிஎஸ்டிங்கிறது மத்திய அரசு போடுகிற வரிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுருக்கு. எல்லா மாநில நிதி அமைச்சர்கள் சேர்ந்துதான் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பக்கத்துல ரெப்ரசன்டேட்டிவா ஒரு சில மாநில நிதி அமைச்சர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு நிர்மலா சீதாராமன் ஒரு பிரஸ் மீட் நடத்தலாம். கண்டிப்பா. அப்படிங்கிறப்ப உண்மையான நிலவரம் என்ன, எல்லாரும் இது கலெக்டிவா எடுக்கிற முடிவு அப்படிங்கிற ஃபேக்டெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதுதான் புரிந்து கொள்வார்கள். இது இதை செய்ய தவறுவது, அவர் அதை செய்ய தவறுகிறார். நான் ஏன் இது பண்ணணும்ன்ற மாதிரி நினைப்புல இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இதை டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது அனைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு என்பதை இது பல இடங்கள்ல சொல்லணும், பல விதத்துல சொல்லணும். அண்ட் அவர்கள்ட்ட கேள்வி வரும்போது திருப்பி நீங்க சொன்ன மாதிரி அன்னபூர்ணா போன்றவர்கள் கேள்வி கேட்கும் போது உங்க மாநில நிதி அமைச்சர் இதற்கு என்ன பதில் சொன்னான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன்றதை வைக்கணும். நிருபர்கள் கேட்டு அன்னபூர்ணா அவர் கேட்கிறார், அன்னபூர்ணா ஓனர் கேட்கிறாரு, அப்பவே சொல்லலாம். இன்னொன்னு, ஐயா நீங்க கொடுக்கிற வரி ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, நீங்க கொடுக்கல 50% தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போகுது, அது தெரியுமா? அந்த நிதி அமைச்சர் சேர்ந்துதான் ஒப்புதல் செஞ்சிருக்காரு. இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி மீட்டிங்ல ஒரு மீட்டிங் தவிர்த்து மத்த எல்லாமே யுனானிமஸ் டெசிஷனா தான் இருந்திருக்கு. அதனால நீங்க இப்ப என்னென்ன வரி விதிப்புலாம் சொல்றீங்களோ அதுக்கு பின்னால தமிழ்நாடு நிதி அமைச்சருடைய சம்மதமும் இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு நிதி அமைச்சர் எப்பயா புகார் கொடுத்திருக்கீங்களா, இல்லாட்டி உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி அடுத்த ஜிஎஸ்டி மீட்டிங்ல பேசுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு நிதி அமைச்சரை பார்த்து எப்போதாவது வேண்டுகோள் விடுத்தது உண்டா? அப்படிலாம் கேட்டிருக்கலாம். அப்படிலாம் கேட்டிருந்தா மொத்த விஷயமே அன்னைக்கு டைவர்ட் ஆயிருக்கும், வேற விதமா போயிருக்கும். எதுவுமே பேசாமல் அவர் சொன்னதை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சொன்னதோண்டி கேட்டது. இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த கார் பாப்கார்ன் விஷயத்தெல்லாம் கூட நம்மை போன்றவர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக செய்யக்கூடிய முயற்சியை கூட நிதியமைச்சகம் இன்னும் செய்யல. ஒரு கிளாரிபிகேட்டரி நோட் வருத்தமா இருக்கு. ஒரு கிளாரிபிகேட்டரி நோட் எப்போதும் கிடையாது. அதே ஒரு கிளாரிபிகேட்டரி நோட் கொடுத்திருக்கலாம். இல்ல இதுதான் உண்மைன்ட்டு சட்டத்தை போய் படிச்சுட்டு அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மை போன்றவர்கள் ஒரு தேசிய சிந்தனையோடு இது செய்யறோம்ன்றதை தாண்டி, இல்லைன்னா ப. சிதம்பரம் போன்றவர்கள் இதை தெரிந்து கொண்டே வெளியில் சொல்லும்போது, இப்ப ப. சிதம்பரம் சொல்லும் போது அதனுடைய கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி ஆகுதா மக்கள் மத்தியில? அவர் ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாருங்க, அவரே சொல்றாருன்னா அப்ப இவங்க சொன்னது இதுதானே, இந்த மாதிரி வரி விதிக்கிறது நஷ்டத்திலையும் வரி விதிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவர் விஷமத்தனம் பண்ணலன்றது வேற விஷயம். சட்டம் என்ன சொல்லுதுன்றத ஒரு ப. சிதம்பரம் போன்றவர்கள் சொல்லி இருக்கணும் வெளியில. இந்த மாதிரி அவங்க சொன்ன எக்ஸாம்பிள் தப்பு, அதனால அவர்கள் எஃபிஷியன்டா நடக்கலன்னு சொல்லி இருந்தாருன்னா அந்த விமர்சனம் வேற. நஷ்டத்திலயும் நீங்க போயிட்டு சிதம்பரத்திட்ட அப்படிப்பட்ட நேர்மையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்க முடியாதுதான், எதிர்பார்க்க கூடாதுதான். அவர் இதனை சொல்வதனாலேயே ஒரு முன்னாள் நிதியமைச்சர் அந்த கிரெடிபிலிட்டி ஜாஸ்தியாது பாத்தீங்களா? அப்பவாது இவங்க எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். சோ ஸ்ரீராம் சேஷாத்ரி, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் சம்பந்தமா நிறைய டவுட்ஸ் இருந்தது. அதை புரியுற விதமா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இத ஒரு காமன் பீப்புள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். அப்படி புரியாதனால்தான் வரக்கூடிய மீம்ஸ்ல இருந்து யார் யாரும் என்னமோ சொல்றது எல்லாத்தையும் மானாவாரியா நம்பிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க. மிக்க நன்றி சேஷாத்ரி. ரொம்ப சந்தோஷம் சார், மிக்க நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.